வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் கும்ப ராசி என்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்தில் எப்படி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். கும்ப ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிலைமையில் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் பகவான், 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 8ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் கும்பராசி என்பர்களுக்கு உண்டான மாத கிரக அடைவுகள். ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிலைமையில இருக்கிறதுனால உங்களுக்கு கடந்த ஒரு 2 மாத காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே தாழ்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ராசின்னு சொன்னாலே மனோகாரகன், அந்த மனோகாரகன் ஆகப்பட்ட அந்த ராசிக்கு உண்டான அதிபதி சனி பகவான் வக்ர நிலைமையில இருக்கிறதுனால உங்களுடைய மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னதான் எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாமே சரியாயிடும், நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட உங்களுடைய ஆள் மனதாகப்பட்டது எப்போதுமே ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை தருவதற்கு உண்டான நேரமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு பிரச்சனைகளையா கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல அந்த ராகு பகவான் உங்களுக்கு அந்த குடும்ப சூழ்நிலையில இன்னும் மேலும் கருத்து வேறுபாடுகளை கொடுத்து, ஏன்னா எங்கேயாவது ஒரு குட்டையை கிளப்பினாதான் அதற்கு உண்டான ஒரு தெளிவு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு அந்த ராகு பகவான் மிக பெரிய ஒரு நெருக்கடிகளை குடும்பம் சம்பந்தமாக கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான நிவர்த்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் குரு முயற்சி ஸ்தான அதிபதி, அடுத்து குடும்ப ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான். அங்க குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து 4ஆம் இடத்துல, நான் தான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு குட்டையும் கிளப்பினாலும் ஒரு தெளிவு கிடைக்கும்ன்ற மாதிரி தான் ராகு பகவான் இங்க குடும்பத்துல சில பிரச்சனைகளை அதிகரித்தாலும் அங்க அந்த குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்டவர் அந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஒற்றுமை அடைவதற்கு உண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகுது. 4ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் வீற்றிருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான சில முன்னேற்றங்கள், இது வரைக்கும் நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கும் இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த புதனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறதுனால அந்த சுக்கிரனாகப்பட்ட அந்த வருமானத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்ட அந்த கிரகம் அங்கே 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அந்த வருமானமாகப்பட்டது உயர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலமாக இருக்க போகுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவரும் வேலையில ஒரு நல்ல மாற்றங்களை தந்து வேலை மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அந்த சூரியனாகப்பட்டவர் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார், ஆட்சி பெற்று இருக்க போறார். அந்த சூரியனாகப்பட்டவர் 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இந்த 3 கிரகங்களும் வலு பெற்று அந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நிரந்தர வருமானங்களை கொடுப்பதற்கும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு வேலை இழந்து இருக்கிறோம், நாங்கள் கடந்த ஒரு 6 மாத காலமாக எங்களுக்கு நிலையான ஒரு வேலை வாய்ப்போ நிலையான வருமானமோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இதற்குண்டான வாய்ப்புகளும் வருமானங்களும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு சரியான கால அமைப்பு தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. ஏன்னா கும்பராசி என்பர்கள் தன்னைத்தானே ஒரு எதிர்மறையாக நினைத்து கொண்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா. அந்த 7.5 ஜென்ம சனியின் மூலமாக எங்க நம்மளுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சு நீங்க கடந்த காலத்துல வேலையை விட்டுட்டீங்க, இப்போ நம்ம எப்படி நம்ம வேலை கிடைக்காதோ அப்படின்னு நீங்க எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க முதல்ல கைவிட்டுட்டு உங்களுக்கு உண்டான ஒரு நேர்மறை சிந்தனைகளை
சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு சாதகமான வாழ்க்கையையும் நிரந்தர ஒரு வேலையும் கொடுப்பதற்கு உண்டான அந்த கோச்சார நிலவரப்படி கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உங்களுடைய தசா புத்திலாம் எப்படி இருக்கும் அதையும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ஜாதக அமைப்புல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 40 வயசாகியும் இன்னும் உங்களுடைய ஒரு சம்பாத்தியம் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு நீங்கள் குடும்பத்துக்குன்னு சேர்த்து வைத்த அந்த சேமிப்பு பணம் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடந்த ஒரு 3 வருடமாக எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சிறுக சிறுக சேமித்து வைத்த அந்த பணமாகப்பட்டது இன்றைய ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே கரைஞ்சு போச்சு. இன்னுமே என் கையில் எதுவுமே இல்லை, எனக்கும் வேலை போச்சு, அடுத்த வருமானமே நான் புதிதாக ஆரம்பித்து எல்லாத்தையுமே நான் சேர்க்கணும், சொத்துக்கள்ல இருந்து வீடு வாகனம் வண்டி எல்லாமே நான் திரும்ப எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா உங்களுடைய இடைவிடாத அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 2ல் ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர போறீங்க. இது நாள் வரைக்கும் நிறைய விவாகரத்து சண்டை சச்சரவுகள், சில பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் தேவையில்லாத ஒரு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அந்த பிரச்சனைக்கே நீங்க போலீஸ் கேஸ் வரைக்கும் போறதுக்கு உண்டான ஒரு கால அமைப்புகள்லாம் இருந்தது. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்க போகுது. இந்த மாதத்துல சில பேருக்கு உடல்நல குறைவுகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சில உடல்நல குறைபாடுகளையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பலவீனமான ஒரு உடல் சூழ்நிலையும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான நேரமா இருக்கு. எவ்வளவோ உழைச்சாச்சு நீங்க இந்த கும்பராசி என்பர்கள், இனிமேல் என்னால உழைப்பதற்கு முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்மறை எண்ணங்கள் கூட உயர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதன் மூலமாக ஒரு உடல்நல குறைவு, ஏதோ என்ன சோர்வாவே இருக்குது, சுறுசுறுப்பாவே இல்லை, ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாவே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்க போகுது. இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலைகள் தான். இந்த உடல் நலம் சம்பந்தமான சில குறைபாடுகள் உங்களுக்கு பலவீனங்கள் எல்லாமே இந்த 1 மாத கால அளவிற்கு தான், அதற்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க தைரியமாக உங்களுடைய வாழ்க்கையை எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான நிறைய பண வரவுகள் ஏற்படுவதற்கு, தொழிலில் நிறைய பேருக்கு கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதுவும் நண்பர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட இந்த மாதிரியாக ஒரு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இப்போ அவங்க கிட்ட ஒரு திரும்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அவங்க கிட்ட ஒரு அவப்பெயர் அசிங்கம் இந்த மாதிரியாக இருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் போட்டு அந்த தொழிலில் எடுக்கலாம், நம்ம முதலீடை போட்டு ஏதோ ஒரு மாற்றங்களை போட்டு எடுக்கலாம், பார்த்தீங்கன்னா அந்த தொழிலும் உங்களுக்கு கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது இந்த கும்பராசி என்பர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் ஒரு நல்ல பெயர், எவ்வளவோ நீங்க ஒரு என்ன சொல்றது 24/7 மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற அந்த உழைப்பின் மூலமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அதற்கு உண்டான ஒரு வெகுமதியும் ஒரு அந்த உழைப்பிற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்காதுல அப்படின்ற போதுதான் உங்களுக்கு அந்த மன வருத்தங்கள் அதிகமா இருக்கு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான அந்த தியாகத்திற்கு உண்டான ஒரு வெகுமதியும் அந்த மதிப்பும் மரியாதையும் இப்போ நல்லா கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. தொழில வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பு கிடைக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. வேலையில உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களை சக ஊழியர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி உங்களை ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்க,
அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய நேரம், உங்களுக்கு சாதகமாக எல்லோரும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய குலதெய்வத்திற்கு இந்த மாதத்தில் போயிட்டு ஒரு வாட்டி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மரபு தவறாமல் அங்கே என்னமாவது பொங்கல் வைக்கிறதா இருந்தால் பொங்கல் வைக்கிறது, அந்த தெய்வத்திற்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கறது, அங்கே போய் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பண இழப்புகள் ஏற்படாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசி என்பர்களுக்கு. இப்போ நம்ம கும்பராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்கள் ஜாதக அமைப்பில் தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்யும் போது ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான ஜாதகத்தை பிடிஎஃப் மூலமாக கொடுப்பதற்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதுவதற்கும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைப்பதற்கும் இந்த கீழே இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.